அலைக்கும். இன்னைக்கு என்னோட ஹாப்பி பர்த்டே டு மீ. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு இதுக்கு போயிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லவா மகாபலிபுரம் போயிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுல போனது மகாபலிபுரம், அதுக்கப்புறம் நான் போவே இல்லை. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். அந்த வேலை ஏதாவது செஞ்சா ஒரு பண்ணால் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. கிளம்பிட்டோம். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 10:30 ஆகுது. போக போக நான் வ்ளாக் பண்ணுறேன். என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல. நான் வந்து ஃபுல் ட்ரெஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து முட்டுக்காடு க்ராஸ் பண்ணியிருக்கோம். சாண்ட்விச் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு க்ராஸ் பண்ணி இங்கே இருக்கிறோம். ஏதாவது சாப்பிட்டு கிளம்பலாம். ரோல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டேன். என்னோட ஃபேவரட்டான அல்கஸ்ட் பிஸ்கெட் வாங்கியிருக்கேன். அதை சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஆன் த வே நான் வேறு ஏதாவது பண்ண பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம மகாபலிபுரம் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்டர் ஆக போகிறோம். என்டர் ஆகிட்டு உள்ள ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பாட்ஸ் வருதோ நான் உங்களுக்கு காட்டுறேன். மகாபலிபுரம் ஃப்ரம் திஸ் 1 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இதுவே ஆல்மோஸ்ட் மகாபலிபுரம் தான். வந்துட்டோம். மகாபலிபுரம் என்டர் ஆகிறதுக்கு ஆக்சுவலி டிக்கெட் எல்லாம் வாங்குறாங்க. இங்கே பாருங்களேன் டிக்கெட்டு. எதுக்கு இதுன்னு எனக்கு சீரியஸாக புரியவே இல்லை. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் சிறப்பு நிலை பேரூராட்சி அப்படின்னு போட்டிருக்கு. வாகன நுழைவு கட்டணம் ₹75. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. வேஸ்ட் ஆஃப் மணி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம். இந்த மான்யூமெண்ட்ஸ்லாம் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக இப்போ இறங்கிட்டு சுற்றி பார்க்கலாம். ஃபுல்லாக இன்னும் கோயில் இதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த கோயில் ட்ரெஸ்ல இருக்காங்க. வந்துட்டோம். எங்கேயாவது நம்ம இப்போ பார்க்கிங் தேடி கண்டுபிடிச்சு பார்க் பண்ணிடலாம். நம்ம காரெல்லாம் பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிட்டு எந்த சைட் போகலான்னு சொல்லி இந்த அண்ணாட்ட கேட்கலாம். இங்கே அண்ணா இருக்காங்க, அந்த கடைக்கார அண்ணாட்ட கேட்டுட்டு நம்ம எந்த சைட் போகலாம். போகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த சைடுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. இப்படி போயிட்டுருக்கோம். அந்த ரோடே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து அந்த சிற்பங்கள்லாம் செதுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே செதுக்கி சாப்பிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்குங்க. இது வந்து சிலை, எல்லா சிலையுமே இருக்கு. பார்த்தீங்கன்னா மார்பிள் கல்லுலேயே யானை. சூப்பராக க்யூட்டாக இருக்குங்க இது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது பேர்லாம் என்னென்னலாம் எனக்கு தெரியல. நம்ம போய் இது சுற்றி பார்த்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நியர்பை ஏதாவது இருந்ததுன்னா நல்லா ஜூமில் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த கேவ் டெம்பிள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த 5 ரதாஸ் தான் ஃபர்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, பில்ட் பண்ணியிருக்காங்க. 5 ரதாஸை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி சேம் ஒரே ஸ்டோனில் வந்து இதை ஃபுல்லாகவே ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு நியர்பை எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
வந்து நெக்ஸ்ட்டு இங்கே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இது பேர் தான் எனக்கு தெரியல, படிச்சிருப்போம் மேபி, அதெல்லாம் இப்போ ஞாபகம் இல்லைங்க. அங்கே வந்து சூப்பரான பர்ஃபெக்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து இங்கே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இதுதான் ஆசிட் ரெயினில் வந்து அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரே கல்லில் வந்து செதுக்குன அந்த ஸ்டோனில் அந்த எலிஃபெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அது இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 குரங்கு இருக்குது. ஒன்று வந்து இன்னும் பேன் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அந்த சிற்பங்கள் எல்லாமே செம்மையாக இருக்குது. நான் ரொம்ப சின்ன வயசில் வந்தேன், அதுக்கப்புறம் நான் இங்கே வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஏஜஸ் பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹேட் வாங்க வந்திருக்கோம். டீ கடைக்கு வந்திருக்கோம். இந்த பாட்டி கடைக்கு நீங்கள் வாங்க, ரீசனபிளாக கொடுக்குறாங்க. ஹாய் சொல்லுங்கள் ஆண்டி. ஹாய். இங்கே வந்து இந்த ஆண்டி ரீசனபிளாக சொல்கிறாங்கங்க. உண்மையாகவே நீங்கள் இவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. நான் அங்கெல்லாம் கேட்டேன், ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. இங்கே வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்குது. நம்ம ஹேட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறோம். பட்டர்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். உள்ள என்ட்ரன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. என்ட்ரன்ஸ் நம்ம இப்போ டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் கவுண்டர் வாங்கிருக்கோம். டிக்கெட் per person ₹30. ஃபஸ்ட்டுலாம் இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே டிக்கெட் வாங்குறாங்க. இந்த பட்டர்பால் போகிறதுக்கு வந்து பெர் ஹெட் ₹40 சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்கிட்டோம், உள்ளே போகலாம். நம்ம வந்து இது மேலே ஏறி போகலாம். ஏறிட்டோம், ஈஸியாக தான் இருக்கு. மேலே ஏறி வந்தோடனே இந்த அப்பு கடையில் வந்து வாட்டர் பாட்டில் என்னோட ஃபேவரட். வந்தோடனே வாங்கிட்டேன். போக போக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபுல்லாக கடையாக இருக்குது. வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு குளம் இருக்குங்க. இந்த குளம் வந்து என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே ஒருத்தவங்களை கேட்டேன், சீதை குளித்த குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதை இங்கே தான் குளிச்சாங்க போல. இங்கேயும் ஒரு குளம் இருக்குது, அந்த சைடும் ஒரு குளம் இருக்குது. எந்த குளம்னு தெரியல, குளம்னு சொன்னாங்க. வாங்க பார்க்க பார்க்கலாம். பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லயன் இருக்குது. ஒரு லயன் வந்து சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. நான் சின்ன வயசில் வந்து இந்த லயன் மேலே உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். தர்மராஜர் கல் அரியணை போட்டு ஒரு நோட் போட்டிருக்காங்க. தர்மராஜ் ராக் கட் த்ரான். In addition to well-known monolithic and cave temple, there are number of other similar works of architecture in Mahabalipuram not falling under any defined category. One among them in நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்திருக்கேங்க. இங்கே இந்த பாதையெல்லாம் இல்லவே இல்லை. அப்போது இப்போ தான் இந்த பாதையெல்லாம் போட்டிருக்காங்க. தெரியுதா, பின்னாடி ஃபுல்லாக அந்த ரோடு மாதிரி இருக்குது. அப்போல்லாம் இங்கே இல்லை, இப்போ தான் போட்டிருக்காங்க. நடக்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ வந்து நம்ம கல் மேலே நடக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை, நல்லா ரோடு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது வந்து ராயர் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பில்லர்ஸ் மாதிரி வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு தடவை வந்து பார்க்கலாம், அவ்வளோ போர் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே பார்த்தா எதுவுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா பீச் தெரியுது. இங்கேருந்து பீச் அப்படியே தெரியுது. இங்கே நின்று பார்த்தா பீச் தான் தெரியுது. அதுதான் இதோட வியூ பாயிண்ட்டு. வேறு எதுவுமே இல்லை. மூச்சு தான் வாங்குது, ரொம்ப மேடாக இருக்குது ஏறி வர்றதுக்கு முடியல. அப்படியே வந்துட்டே இருந்தோம். இங்கேயும் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து லைட் ஹவுஸ் கிட்ட வந்திருக்கோம். அப்படியே உள்ளே அத மாதிரி இருக்கு. இப்படியே போகுது, முடியல, ஏற முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்க்கு இந்த சைடும் ஒரு மண்டபம் இருக்கு, அதுதான் வந்திருக்கோம். மண்டபம் இந்த மாதிரி 4 பில்லர்ஸ் வச்சிருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரா டெம்பிள் வந்திருக்கோம். இது வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கு. வாங்க போகலாம். இந்த ஈஸ்வரா டெம்பிள் வந்து இதுதான். இங்கே வந்து இந்த மாதிரி
வேலி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதோட வியூ செம்மையாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், வேற லெவலாக இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட், வேற லெவல். அங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது, அந்த சைடு பீச்சு. என்னோட நெஃப்யூ வந்து இது கேட்டுகிட்டே இருந்தான், ஊட்டிலே கேட்டான். சரி ஓகே 2 பேருக்கு 2ஆக வாங்கிட்டேன். சேமாக வாங்கிட்டேன், சண்டை போடக்கூடாது. இந்த பேக்கெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. 150 ஆகும் இந்த சின்ன பேக். நம்ம வந்து ஃபைரதாஸ் வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். அது கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் நம்ம காரில் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு கடை பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சங்கு கட் பண்ணி பேங்கிள்ஸ் செஞ்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் நான் ஒரு பிரேஸ்லெட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதோ இதுதான் சங்குலேயே வந்து கட்டிங் பண்ணி பேங்கிள்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிற்பிலாம் வச்சு இது பிரேஸ்லெட் பண்ணியிருக்காங்க, கிளிப்ஸுமே இருக்குது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா அவங்க நேமும் காப் பண்ணி தராங்க இந்த மாதிரி சங்குலேயே. இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா, கல்பனா, இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைரதாஸ் போகிற வழியிலேயே இருக்குது இந்த ஆண்டி. நம்ம வந்து ஃபைரதாஸ் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எலிஃபெண்ட்டு, அந்த சிங்கம் சம்திங் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. இங்கே சுற்றி பார்க்க க்ளீனாக சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நான் நியர்பை ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு போடுறேன். சூப்பராக இருக்குது, க்ளீனாக இருக்குது. கோபுரம்ஸ் தான் இருக்கு. அண்ட் அங்கே ஒரு எலிஃபென்ட் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல்ப்சர் வந்து ஹாஃப் மென்னு ஹாஃப் உமன், சிவா அண்ட் பார்வதி சேர்ந்து இருக்க மாதிரி ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கல்ப்சர் தான் அது. நீங்கள் வேண்டாம் பாருங்க, நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஹாஃப் மென் ஹாஃப் உமன். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஃபைரதாஸ்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சென்னை தான் வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ நம்ம இதோட நம்ம vlog-அ க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. பாய் பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ்.